வணக்கம். டிஜே இன்டீரியர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா, இங்கே பொம்முடி, தருமபுரி மாவட்டம் பொம்முடியில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோம். சர்வேஸ் மேட் யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பீரோ டைப்பு. தட்டுப்பலகைலாம் வந்து இதுலேயே பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு 25 கேஜ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஹெவி ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். கீழே ட்ராலாம் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் டோரே போட்டு கொடுத்துட்டோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், உள்ளே பேனலிங் பண்ணி தட்டுப்பலகை போட்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு சின்ன ஓப்பனு, அது அடைச்சிருவோம், அது ஓப்பனாக பண்ணி கொடுத்துருக்கோம். சர்வீஸ் மேட் யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ யூபிவிசி மெட்டீரியல்லையே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சர்வேஸ் அந்த கம்பெனியோடைய யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் அடித்து பண்ணியிருக்கோம். இப்போ நிறையா யூபிவிசி மெட்டீரியல் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு பூஜா ரூமும் ஒரு டிவி ஷோகே சிம்பிளாக ஒன்று பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலே லாஃப்ட் மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹை குவாலிட்டி மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெவி மேட் யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த சட்டா பாக்ஸ்லாம் வைக்கணுன்றதுனால சென்டராக ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு பூஜை ரூமு. அந்த பூஜை ரூமு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். இப்போ யூபிவிசி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதாவது ரியல் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, காக்கா மெட்டீரியல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, நிறையா கம்பெனி இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு உட்டன் டைப்பில் பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ரேம் மெத்தடில் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிவிசி மெத்தடிலேயே யூபிவிசி பண்ணியிருக்கோம். பிவிசிக்கும் யூபிவிசிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுவும் ஹாலோவாக தான் இருக்கும், இதுவும் ஹாலோவாக தான் இருக்கும். இப்போ இந்த மெட்டீரியல் எப்படி ஹெவியாக இருக்கோ அதே மாதிரி தான் அதுவும் ஹெவியாக இருக்கும். இது வந்து அதோட இது வந்து கம்மி அப்படின்லாம் சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. இப்போ இது ஒரு 15 கிலோ இந்த டோர் இருக்குன்னா அதுவும் 15 கிலோ தான் இருக்கும். இப்போ உங்கள் ஓன் வீட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நல்லா ஹெவி மெட்டீரியலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹெவி மெட்டீரியலில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு, ஒரு 4 மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். இப்போ நிறையா மெத்தேடில் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நாங்கள் வந்து லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 280 பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அந்த உட்டன் டைப்பில் பண்ணுற மாதிரி யூபிவிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா 450 அந்த ரேஞ்ச் வரும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு அவ்வளோலாம் பட்ஜெட்டு முடியாதுன்றதுனால நாங்கள் இப்போ சர்வீஸ்லேயே யூபிவிசி இருக்குது, அதனால் நாங்கள் சர்வீஸ் பிராண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே உங்களுக்கு வந்து நாங்கள் 15 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம். இது கிச்சனில் மட்டும் ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஹெவியில் தான் பண்ணியிருக்கோம், லைட் வெயிட்டே நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஹெவி தான். இதே ஹெவி தான் அந்த ரியல் பிளாஸ்ட்டு ப்ளஸ் காக்கா மெட்டீரியல், அதுவும் இதே மாதிரி ஹெவியாக தான் இருக்குது. நான் எல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அது என்னன்னா பிவிசி மெத்தடில் பண்ண முடியல, அது வந்து ப்ளைவுட் மெத்தடில் தான் பண்ணுறாங்க. இந்த யூபிவிசி பார்த்திங்கன்னா பிவிசி மெத்தடில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது ஒரு மேல் பெட்ரூமு. உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ராகலாம் எதுவுமே கேட்குறதில்ல. நாங்கள் வந்து அந்த இதுக்கு மட்டும் ட்ரேக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே எங்களுடைய காஸ்ட்லேயே முடிஞ்சிடும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.